வணக்கம் 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 நண்பர்களே. பாஜகவை எதிர்ப்பவர்களை அமலாக்கத்துறை மூலம் மிரட்டுகிறது மத்திய அரசு அப்படின்ற மாதிரி குற்றம் சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு நல்லாட்சி உருவாக்கி தருவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு துணை நிற்கிறீர்களோ அந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக மாறும். இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. தேர்தல் நேரத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை எல்லாம் எந்த அளவிற்கு தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அதுபோல இந்திய நாட்டிற்கு ஒரு ஆட்சி தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கு மத்தியில் இருக்கும் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று வரையில் தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களையும் நிறைவேற்ற முன்வரவில்லை. அதற்கு நேர்மாறாக மக்கள் விரோத போக்கோடு மதத்தை, ஜனதனத்தை இன்றைக்கு மக்களிடத்தில் திணித்து ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட பார்த்திங்கன்னா சட்டத்தை கொண்டு வரப்போவதாக அறிவித்திருந்தாங்க. அதுபொழுது சிவில் சட்டம், நாட்டில் ஏற்கனவே சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம் என்ற சட்டங்கள் இருக்கிறது. அதை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளை, அந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா எதிர்க்கக்கூடியவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மக்களுக்கு துன்பங்களை, கொடுமைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணங்களோடு இந்த காரியங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அரசியல்வாதிகளை, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை மற்றும் எல்லா சிபிஐ, ஐடி, இடி என்ற அந்த துறைகளை எல்லாம் வைத்து மிரட்டி கொண்டிருக்கும் ஒரு ஆட்சி இன்றைக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கூட இந்த திருமணத்தை பற்றி பேசுகிற போது, இது குடும்பம் கட்சியா இல்லை எங்கள் குடும்பத்தில் நடைபெறும் திருமணமாக நடக்கிறது என்றெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமையோடு சொன்னார்கள். இதை கேட்டால் பிரதமருக்கு கோபம் கூட வந்துவிடும். ஏனென்றால் மத்திய பிரதேசத்தில் சென்று நம் பிரதமர் என்ன பேசியிருக்கிறார் என்றால், குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஆட்சியில் இருக்கிறார்கள், ஸோ கட்சி நடத்துகிறார்கள் என்றும் விமர்சனம் செய்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஸோ நான் அடுத்த நாளே இதே மண்டபத்தில் நடந்த ஒரு திருமணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிற போது, இது குடும்ப கட்சி தான். அண்ணாவால் உருவாக்கப்பட்ட, கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட திமுக என்பது குடும்ப கட்சி தான். இன்னும் சொல்லப்போனால் தமிழகமே திமுகவின் கட்சி தான். தமிழகமே பார்த்திங்கன்னா கருணாநிதி குடும்பம் தான் என்று அன்றைக்கே பார்த்திங்கன்னா நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். எனவே அப்படிப்பட்ட குடும்பத்தில் நடைபெறும் இந்த திருமண நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துகிறேன் அப்படின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இவ்வாறு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அந்த உரையில் பேசியிருந்தார். ஸோ தற்பொழுது இந்த தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.